ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஜாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம வனத்துறையில் வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ அது யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், எப்போ எக்ஸாம்ங்கிற அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் வந்து உங்களுக்கு வந்து உடனே நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 14ஆம் தேதி இந்த மாதம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ஜாப் நோட்டிஃபிகேஷன். என்னைக்கு ஃபைனல் டேட் வர அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து 5ஆம் தேதி 3ஆம் மாதம் 2024 வரை அப்ளை பண்ணலாம். ஹவு டு அப்ளை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து upsc.council.nic.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போயிட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது வந்து நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்குலாம் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் தெரியுமா, அதே மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் ஒன்லி ஒன் டைம், ஒன் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா வந்து 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் ஃபார் த ரிசிப்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து என்றைக்குன்னா 5ஆம் தேதி மார்ச் மாதம் 6 மணிக்குள்ளே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து சம் கொஷின்ஸ் பேப்பர்ஸ்க்கான டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து பேப்பர் எப்படி எக்ஸாம் நடத்துவாங்க அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன் பேனடு இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒழுங்காக தெளிவாக ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் யார் வந்து எப்படி எக்ஸாம் ரூல்ஸ் இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதெல்லாம் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் நடைபெறுவதற்கான சென்டர் கொடுத்துருப்பாங்க. சென்டரில் வந்துட்டு என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து ஏ லிஸ்ட் சர்வீஸ் ஐடென்டிஃபை சூட்டபுள் ஃபார் த பர்சன் பிளாக் பட் டிசபிலிட்டி, என்ன இதுக்கு வந்து எவ்வளவு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதில் வந்து அதுக்கு கீழே வந்து அதுக்குரிய சப் கேட்டகரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா சென்டர் இருக்கும். எங்கே சென்டர் இருக்கும், நம்ம தமிழ்நாடுல வந்து எங்கெங்கெல்லாம் சென்டர் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கு தேவையான சென்டரை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இதை பார்த்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி போடுங்க. ஓகேயா? வந்து ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் சென்டர் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து சென்னை இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வேலூர் இந்த மாதிரிலாம் இருக்கும். திருச்சிராப்பள்ளி, வேலூர் இருக்கா, விஜயவாடா இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து சென்டர் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேயா? பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இது எப்படிலாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆர் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் நேபாள் இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. பூடன் இந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் வந்து ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. 21 years must not have been attended 32 years, அதாவது வந்து 21 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் தெளிவாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டோடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அப்ளை பண்ணணுங்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்டகரி விச் கேண்டிடேட் சுட் பிலோடுலாம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்குரிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் வந்து தெளிவாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த வெப்சைட் லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து லிங்க் கிளிக் ஹர் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து இது கொடுங்க, இல்லைன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த ஜாப்க்காக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை பை.